புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான கெனடி நகர் பகுதியில் தற்போது புதுச்சேரி நகராட்சி மூலமாகவும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலமாகவும் புதிய சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் நடைபெற்று வரும் பணிகளில் பல்வேறு தடங்கல்கள் மற்றும் தொய்வுகள் ஏற்பட்டதால் பணிகள் காலதாமதமாகிறது என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். கெனடி நகர் பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பணிகளை விரைவாக முடிக்கவும், தற்போது மழைக்காலம் என்பதால் மழைநீர் தேங்காதவாறு வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைத்து புதிய சாலைகள் அமைத்து வாய்க்கால்களும் அமைக்குமாறு பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். திண்டிவனம் ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால அபிஷேக ஆராதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்களும் பொதுமக்களும் கொட்டும் மழையிலும் கலந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக அங்குள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானம் வழங்கினார். முன்னதாக பாஜகவினர் சார்பில் சட்டப்பேரவைத் தலைவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் இடையார்பாளையம் கிராம பஞ்சாயத்தார்கள், மாவட்ட மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட ஊர் முக்கிய பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அறிவியல் கண்காட்சியின் ஸ்டால்களை திறந்து வைத்தார். மேலும் விழா பள்ளி தாளாளர் பரமானந்தம் அவர்கள் முன்னிலையில் பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அனைத்து வகுப்பு மாணவர்களும் தங்களின் தனித்திறமைகளை பாடல்களாகவும் நடனமாகவும் வெளிப்படுத்தினர். பிரிகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெற்று பண்டைய காலம் முதல் தற்போது ஏஐ முதற்கொண்டு பல்வேறு வகையான அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளையும் செய்திருந்தனர். முன்னதாக பள்ளி ஆசிரியர் மாலா அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மாணவ செல்வங்களின் அறிவியல் திறமைகளையும் அவர்களின் எதிர்காலத்தின் செயல்பாடுகளையும் மாணவர்களை பாராட்டினார். மேலும் பள்ளி ஆசிரியர் ஜெயச்சந்திரன், ஆசிரியர் மலர்கொடி, வனிதா, லீமா, பரமேஸ்வரி, ஸ்ரீகங்கா, தனம் ஆகியோர் முன்னிலையில் அறிவியல் கண்காட்சி செய்திருந்தனர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நெட்டப்பாக்கம் லூகாஸ் டிவிஎஸ் தொழிற்சாலை நடைபெற்றது. புதுச்சேரி தீயணைப்புத்துறை கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ, துணை கோட்ட தீயணைப்பு அதிகாரி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், அதிகாரிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வெளியேறுவது எப்படி என்பது குறித்து விளக்கம் அளித்தனர். நிறுவன மேலாளர் கணேஷ், மனிதவள மேலாளர் பாஸ்கர், பாதுகாப்பு அதிகாரிகள் கோபிநாத், பிரவீன் ஆகியோர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதில் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்,
தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றுவது, தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு கருவிகளை, தீயில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது குறித்து பல்வேறு ஒத்திகை மூலம் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காரைக்கால் திருப்பட்டினம் பகுதி பசுபதீஸ்வரர் கோவிலில் அக்டோபர் 28 இரவு உண்டியல் திருடு போனது. இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். உண்டியலில் சுமார் ரூபாய் 15,000 ரொக்கம், ரூபாய் 9,500 மதிப்புள்ள உண்டியல் திருடு போனதாக தெரிவித்திருந்தனர். காவல் ஆய்வாளர் மரிய கிறிஸ்டின் பால், உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு கைரேகை நிபுணர் மூலம் பதிவுகளை சேகரித்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை சேகரித்தனர். தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ராகேஷ், முரளி ஆகியோரை நவம்பர் 8 கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். வழக்கில் தொடர்புடையதை ஒப்புக்கொண்ட அவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த இளையராஜா, முரளிதரன், முஷரப் ஆகிய 3 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து உண்டியல் மற்றும் ரூபாய் 12,450 ரொக்கம், 3 மோட்டார் சைக்கிள்கள், 4 கைபேசிகளை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அடுத்த பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாத முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இவ்வாலயத்தில் அமைந்திருக்கும் கன்னிமூல கணபதி மற்றும் மாளிகைபுரத்து அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. கார்த்திகை முதல் நாள் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சபரிமலைக்கு செல்ல விரதம் மேற்கொள்ள ஐயப்பனின் புனித மாலையான துளசி மாலை அணிந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்தில் இருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலை ஓரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. வீடுகள் இடிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். மேலும் காற்று, மழை என்று கடுமையான சிரமத்திற்கும் ஆளாகிய அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய், படுக்கை, தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு ஆரம்ப பள்ளியில் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோல் ஆங்கிலேஸ் தமிழ்த்தன்றல் திருவிக முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது.
பள்ளி அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும், கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு சேவை திட்டமாக பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான சாண்டெக்ஸ் காலணிகள் வழங்கப்பட்டது. இவ்விழா முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜனார்த்தனன் தலைமையிலும், சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் அருண் தீப்பாய்ந்தான் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் மரி ஜோஸ்பின் ஆந்த்ரோ கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நிறைவாக சங்கத்தின் நிர்வாகிகள் துரை, பரமேஸ்வரன், பெருமாள், முருகன், திருமால், ரமேஷ், குமரேசன், வடிவேல், முரளி, சண்முகவேல் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அப்துல் கரீம், சுந்தர், கண்ணன், செல்வராஜ், ராஜேஷ், பிரபாகரன், வேலு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 சார்பில் தேசிய வாய்வழி சுகாதார திட்டத்திற்கு 3 காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆலைகள், 2 அல்ட்ராசோனிக் ஸ்கேலர்கள் மற்றும் ஒரு LED லைட் யூரிங் யூனிட்டை நன்கொடையாக வழங்கியது. இந்த உபகரணங்களை ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 தலைவர் சங்கீதா மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அக்ஷய் ஆகியோர் மிஷன் இயக்குனர் PSHM டாக்டர் கோவிந்தராஜனிடம் அவரது அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அப்பொழுது மாநில நோடல் அதிகாரி NOHP டாக்டர் கவிப்பிரியா, SAO சங்கர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த உபகரணங்கள் சமூகத்தில் உள்ள மக்களுக்கு வாய்வழி சுகாதார சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த கருவிகள் நடமாடும் பல்பிரிவு மற்றும் சமூக சுகாதார மையங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்களில் பயன்படுத்தப்படும். இதனால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் தலத்தெரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் காரைக்கால் முதன்மை கல்வி அலுவலர் விஜய மோகனா தலைமையேற்க மேல்நிலைப் பள்ளி துணை இயக்குனர் ஜெயா முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தனது கரங்களால் சுமார் 225 பரிசுகளை வழங்கி வாழ்த்து பேசினார். காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா தனது வாழ்த்துரையில் கல்வியோடு கலைகளிலும் ஆர்வமுடன் மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இவ்விழாவில் காரைக்கால் அனைவரும் கல்வி இயக்ககம் மாவட்ட திட்ட இயக்குனர் வனிதா, காரைக்கால் கல்வித்துறை வட்ட துணை ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் ஜெகஜீவன் ராம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் பாண்டியகுமாரி நன்றி கூறினார். புதுச்சேரிக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பலத்த மழை இடைவிடாது பெய்து வருகிறது. இத்தகைய சூழலிலும் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்படாதது மாவட்டம் முழுவதும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மாலை நேரத்தில் பள்ளி முடிந்தபோது பல இடங்களில் மாணவர்கள் குடை அல்லது மழையங்கி இல்லாமல் கொட்டும் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பும் காட்சிகள் வெளிப்பட்டன. தாழ்வான பகுதிகளில் சாலைகள் முழுவதும் நீர் குவிந்து கிடந்ததால் சிறுவர் சிறுமியர்கள் நீரில் தத்தளித்து நடந்து சென்றனர். சில பள்ளிகளில் மாணவர்கள் நனைந்தபடி சென்ற காட்சி பலரையும் வருத்தமடைய செய்தது. பெற்றோர்கள் சமூக வலைதளங்களில் இந்த நிலை குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆரஞ்சு அலர்ட் இருக்கிறது, ஆனால் விடுமுறை இல்லை, மழையில் நனைந்து செல்கிறார்களே, பாதுகாப்பை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்பன போன்ற பதிவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீட்டிற்கு செல்லும் வீடியோ புகைப்படங்கள் பல பக்கங்களில் பகிரப்பட்டு வருவதால் கல்வித்துறையின் முடிவு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. குறிப்பாக மழை தீவிரமாக இருக்கும் நேரத்தில் பள்ளி முடிவதால் மாணவர்கள் மிகுந்த சிரமம் அடைவதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். ஆரஞ்சு அலர்ட் இருக்கும் போது மாணவர்களை பள்ளிக்கு அழைப்பது சரியான முடிவா? உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வித்துறை இந்நிலையை கவனித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி விரைவில் முடிவு எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி தந்தை பெரியார் நகர் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இடையேயான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் என் உலகம், என் வழி, என்னை நான் இருப்பது போலவே ஏற்றுக்கொள், தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் ஆகிய தலைப்புகளில் ஓவியப் போட்டி நடந்தது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். மத்திய அரசின் ஓய்வு பெற்ற SISI துணை இயக்குநர் சுப்பிரமணியன், ஜிப்மர் பேராசிரியர் லதா சதுர் விதுலா ஆகியோர் ஓவியப் போட்டியை துவக்கி வைத்தனர். பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் தலைமை தாங்கினார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலும், 4 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும், 9 முதல் +2 வரையிலும் 4 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. அதில் கேந்திர வித்யாலயா பள்ளி திவ்யதர்ஷினி, கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி தானியஸ்ரீ, பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி சில்வியா, பெட்டிட் செமினார் பள்ளி பவன் ஆகியோர் முதல் பரிசு பெற்று வென்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் கோப்பைகள், சான்றிதழ் வழங்கப்பட்டது. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் 1 தேதி மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை செல்வது வழக்கம். அந்த வகையில் அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலில் சபரிமலை செல்லும் பக்தர்கள் மாலை அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சபரிமலை செல்ல விரதம் இருக்கும் பக்தர்கள் மூத்த குருசாமி செல்வம் தலைமையில் மாலை அணிந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி அரியாங்குப்பம், தவளக்குப்பம் மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழு, அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருநீராகி எரியலாம் அகல் நீராகி ஒளியலாம் அனர்த்தராகி உள்ளலாம் ஒருத்தராகி வெய்யும் வேறொரு விளக்கமிட்டான் வாழும் ஐயனாயப்பனாய். மணவெளி தொகுதி கொருக்கமேடு மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கொருக்கமேடு சமுதாய நலக்கூடம் அருகில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஆழத்துளை கிணறு அமைப்பதற்கான பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 19 லட்சம் திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர்கள் நிவேதிதா, சிவானந்தம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளி தாளாளர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார். ஆசிரியை இலக்கிய அனைவரையும் வரவேற்றார். சேலியமேடு திருக்குறள் தமிழ் மறை கழக தலைவர் மன்றவாணன் கலந்து கொண்டு குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு பள்ளி அளவில் நடத்தப்பட்ட பாடல், வண்ணம் தீட்டுதல், ஓவியம், படித்தல், மாறுவேடம் மற்றும் கட்டுரை போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை 3ஆம் வட்ட அளவில் நடத்தப்பட்ட முன் தொடக்கநிலை மாணவர்களுக்கான வண்ணம் தீட்டுதல் போட்டியில் 3ஆம் பரிசு பெற்ற மாணவன் தக்ஷன் ராஜை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி அளவில் நடத்தப்பட்ட அறிவியல் மற்றும் கலை கண்காட்சியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பின்னர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் பேச்சு, கவிதை, பாடல் மற்றும் நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை ஆசிரியர் ராஜேஷ்குமார் தொகுத்து வழங்கினார். நிறைவாக ஆசிரியை சங்கீதா நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ரகுணா, ராதிகா, ராஜேஸ்வரி, நித்யலட்சுமி, நந்திதா, பள்ளி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் இடும்பன் செட்டியார் சாலையில் அமைந்துள்ள டாக்டர் சக்திவேல் பல்நோக்கு மருத்துவமனையின் 2ஆம் பகுதியை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். மருத்துவ சேவைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த 2ஆம் பகுதி பொதுமக்களுக்கு பல நவீன சிகிச்சை வசதிகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திறப்பு விழாவில் உரிமையாளருக்கு அமைச்சர் திருமுருகன் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
கிறிஸ்தவ மக்களின் புனித பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழாவில் கேக் என்பது முக்கிய இடம்பெறும். அதற்கான பல்வேறு நட்சத்திர விடுதிகளிலும் உலர் பழங்கள் மற்றும் மதுபானங்களை கொண்டு பிளம் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும். அந்த வகையில் விநாயக முருகன் ஸ்வீட்ஸ் நிறுவனம் சார்பில் கேக் மிக்சிங் திருவிழா அதித்தி ஹோட்டலில் நடைபெற்றது. இவ்விழாவில் வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ராட்சத ட்ரேவில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 800 கிலோ எடையிலான பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிஸ்மிஸ், செரி, வால்நட், அத்திப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான உலர் பழங்களில் பிராந்தி, விஸ்கி, ரம், ஒயின் போன்ற மதுபானங்களை ஊற்றி கேக் கலவையை தயாரித்தனர். These much people here come together for this event. Thank you so much once again. And even please items center and please. அலோகா விஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 இணைந்து SPS ஃபவுண்டேஷன் ஆதரவுடன் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் தெரு, பாரதி தெரு சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள அர்பன் விஷன் சென்டர் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தை முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் திறந்து வைத்தார். நிகழ்வில் அலோகா விஷன் ஃபவுண்டேஷன் இயக்குனர் பிரேம்ஜித், ரவுண்ட் டேபிள் இந்தியா ஏரியா டு ஏரியா செக்ரட்டரி அசோக், ஏரியா ப்ராஜெக்ட் கன்வீனர் விக்னேஸ்வரன் மற்றும் PRRT 104 சேர்மன் ஆனந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடக்க நிகழ்வின் ஒரு பகுதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இலவச கண்ணாடிகள் வழங்கப்பட்டு சமூகத்தில் உதவி தேவைப்படும் அனைவருக்கும் பார்வை திருத்த சேவை எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தை வலியுறுத்தியது. இந்த அர்பன் விஷன் சென்டர் ஆண்டு முழுவதும் இயங்கி கண் பார்வை பிரச்சனைகளால் பாதிக்கப்படுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து சேவை வழங்கும் என்பதை ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த முயற்சி தவிர்க்கக்கூடிய பார்வை சிக்கல்கள் குறைத்து தரமான கண் ஆரோக்கிய சேவைகளை சமூகத்தின் மிக தேவையுள்ள பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்ட அலோகா விஷன் ஃபவுண்டேஷன் பணியையும் சமூக முன்னேற்றத்திற்காக நீண்ட நாள் தாக்கம் விளைவிக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் மதிப்புகளையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த செயல்பாட்டை முன்னெடுத்து இயக்குவதில் பாண்டிச்சேரி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 முக்கிய பங்காற்றியுள்ளது.